ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எஸ்பிஐயோட ஒரு சூப்பர் எஃப்டி ஸ்கீம் தான் பார்க்க போறோம். அதோட பேர் பார்த்துட்டோம்னா அம்ரித் கலாஷ் ஸ்கீம். எஸ்பிஐ அம்ரித் கலாஷ் ஸ்கீம் 2024. இது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லா டைமும் இருக்காது. இப்ப பார்த்துட்டோம்னா செப்டம்பர் 30, 2024 இந்த ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நான் இதுல வந்து சொல்றேன். கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு எஃப்டி ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ரொம்ப லாங் டென்யூர் கிடையாது, ஒரு ஷார்ட் டேர்ம் டென்யூரோட வந்துட்டு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய ஒரு எஃப்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபர்தரா ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ள போவோம். ஸோ இதோடைய டெபாசிட் அமௌண்ட் எடுத்துட்டோம்னா மினிமமா நீங்க 1000 ரூபாய் வரைக்குமே வந்து டெபாசிட் பண்ணலாம். அதாவது மினிமமா 1000 ரூபாய் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் எடுத்துட்டீங்கன்னா 2 கோடிக்கும் குறைவாக 2 கோடி ரூபாய் வந்துடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு பல்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதோட டென்யூர், அதோடைய செட்டப்பே வேற. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க 2 கோடிக்கு உள்ள வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். மினிமம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10,000 ரூபாய் இருக்கு எஃப்டி போடணும், இல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு நான் எஃப்டி போடலாம்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு ஒரு வருஷத்துக்கு நான் லாக் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் சூப்பரா இருக்கும். அதுவும் நம்பிக்கையான எஸ்பிஐ பேங்க்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக், அதாவது நார்மலா 60 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வைக்கிறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க, அதுவும் எஸ்பிஐல. அதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னா 7.6%, அதாவது 0.50% சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஜாஸ்தியா கொடுக்கறாங்க. இந்த ஸ்கீமை ஜென்ரல் பப்ளிக்கான நீங்களும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கிறீங்களா நீங்களும் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கீம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே அவுட் பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஹாஃப் இயர்லியா நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். இயர்லி ஒன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கலாம், தப்பே இல்லை. ரைட்டுங்களா? ஸோ உங்களுடைய அமௌண்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுறீங்க. இந்த அம்ரித் கலாஷ் ஸ்கீமு கீழே டெபாசிட் பண்ணிடுறீங்க. அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை நான் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஹாஃப் இயர்லி ஒரு 6 மாசத்துல எனக்கு தேவை வந்துடுச்சு, எனக்கு ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க தாராளமா எடுக்கலாம். அப்படியெல்லாம் எடுக்காம அப்படியே விட்டு வச்சிருக்கீங்கன்னா இந்த எஃப்டி ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட அமௌண்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படியே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். அதாவது வட்டிக்கு வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டி மேல வட்டி போட்டு நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி வர்றப்போ உங்களுக்கு இந்த 7.1% அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் சொல்றேன் இல்லைங்களா, அதை விட ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும். அது எவ்வளவு அப்படிங்கறதும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டென்யூருக்கும் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதோடைய டென்யூர் எவ்வளோ அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதான் அடுத்து சொல்ல போறேன். இந்த ஸ்கீமோட டென்யூர் எடுத்துட்டீங்கன்னா 400 டேஸ்ங்க, 400 நாள் நீங்க டெபாசிட் பண்ணும். அதாவது இன்னைக்கு டெபாசிட் பண்றீங்கன்னா இன்னையிலிருந்து 400 நாள் வரைக்கும் உங்களோட அமௌண்ட் எஃப்டில வந்து இருக்கணும். சோ இதான் வந்துட்டு அதோட ஸ்பெஷாலிட்டியே. 400 நாள் அப்படின்னா ஒரு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம், அவ்வளவுதான். ரொம்ப லாங் டியூரேஷன்லாம் இருக்காது, டக்குன்னு ஓடி போயிடும். ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, சோ இதுல வரக்கூடிய அந்த 7.10% இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்ப இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்பிஐல உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும். அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் வந்து சொன்னாப்லதான் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி அல்லது குமுலேட்டிவா 400 நாளுக்கு அப்புறம் நான் மொத்தமா சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொண்டு போயிட்டு பல்கா வந்து எஃப்டில போட்டுட்டேன், ஆனா எனக்கு இமிடியேட்டா ஒரு தேவை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல 90% ஆஃப் தி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு
லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைங்களா? நம்மளோட காசு நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதில் 90% ஆஃப் தி அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி எஃப்டி ஸ்கீம் எல்லாம் போடுறீங்கன்னா இந்த லோன் எடுக்கிறது, ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். அதான் நான் என்னோட பர்சனலா சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து ஸ்கீம் ஜாயினிங். ஸோ எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பிஐ பிரான்ச்ல நீங்க டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்ணலாம். எஸ்பிஐயோட யோனோ ஆப் இருக்கு இல்லையா? சோ அந்த ஆப்ல கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க எஸ்பிஐல அப்படின்னா அதுல கூட நீங்க அம்ரித் கலாஷ் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அதே போல நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள். கண்டிப்பாங்க நாமினி ஃபெசிலிட்டி இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க போனாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த பிரான்ச்னால எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா வேற பிரான்ச், இப்போ நீங்க ஒரு மாநிலத்துல இருக்கீங்க, வேற ஒரு மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறீங்க அப்படின்னாலும் அந்த மாநிலத்துல நீங்க எங்க பர்டிகுலரா போயிருக்கீங்களோ அங்க இருக்கிற எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு உங்களோட இந்த எஃப்டி ஸ்கீமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ சூப்பரான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதோடைய டென்யூர் 400 days. ஓகேங்களா? சரி, இதோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா குமுலேட்டிவா வர்றப்போ உங்களுக்கு 7,781 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டா உங்க கைக்கு 1,07,781 ரூபாய் வரும். நல்ல அமௌண்ட் தான், தப்பு கிடையாது. 400 நாளைக்கு வந்துட்டு உங்க 1 லட்சம் ரூபாய் 7,781 ரூபாய் சம்பாரிச்சிடும். அதே 3 லட்சம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 23,342 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வரும். ஸோ 3,23,342 ரூபாய் உங்க கைக்கு வரும். அதுவே 6 லட்சம் போடுறீங்கன்னா உங்க கைக்கு 6,46,685 வரும். நல்ல இன்ட்ரெஸ்ட் தானுங்க. அதே சமயம் 9 லட்சம் போடுறீங்கன்னா 70,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ 9,70,000 ரூபாய், அதாவது 9 லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 9.25 லட்சமா உங்க கைக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்குது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்க மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா அதுக்கு இது மாதிரி வரும். அதுவே ஆனுவலைஸ்டா, அதாவது 400 நாளும் மொத்தமா விட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வட்டி மேல வட்டி வர்றப்போ மொத்தமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா வந்திருக்கும் அப்படின்னா 7.29% வந்திருக்கும். 7.1% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? 7.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 0.19% தானே ஜாஸ்தியா சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் உங்களுடைய அமௌண்ட் பொறுத்து இந்த ஒவ்வொரு பர்சன்ட்டும் 0.1% கூட ரொம்ப முக்கியமான பிளே பண்ணும். அது உங்களுக்கு தெரியாம இல்ல. ஸோ ஆனுவலைஸ்ட் இன்ட்ரெஸ்டா 7.29% வருதுன்னா ரொம்பவே நல்ல ஸ்கீம். கண்டிப்பா இந்த அம்ரித் கலாஷ் ஸ்கீமை செப்டம்பர் 30க்குள்ள சீக்கிரமா வந்துட்டு அவைல் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐயோட பேங்க்ல டைரக்டா போயிட்டு நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இல்லைன்னா யோனோ ஆப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க கையிலேயே வச்சுட்டு தாராளமா இந்த எஃப்டி ஸ்கீம்ல உங்களுடைய அமௌண்ட் போடலாம். மினிமம் 1000 ரூபாயில இருந்து கூட போடலாம். இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாம இன்னும் எஸ்பிஐல சூப்பரான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸ் வேற வேற பேங்க்லயும் இருக்கும். அதை பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பிஐ ரொம்ப நம்புறவங்க தாராளமா நீங்க இந்த ஸ்கீம்ல வந்துட்டு இணையலாம்.